தூசி ஊத்திட்டு இருக்கானா, காது குடையறானோன்னு நினைச்சேன். காலையில அம்மா பன்ரோட்டி சுட்டாங்க, அப்ப அவங்க கண்ணுல தூசி விழுந்துருச்சுங்க. உனக்கு விழல? நீ வெளிவா, வெளிவா. Dear, you are so beautiful today. என்னங்க சினிமாவுக்கு அனுப்புறேன் நீங்க? கண்டிப்பா அனுப்புறேன். அமெரிக்காவில இருந்து புது மீட்டர் வரப்போகுதான். வேத்து ஆம்பளைங்க பொண்டாட்டி மேல கை வச்சா உடனே புருஷன் பாக்கெட்ல ஒரு சவுண்ட் வருதான். அது வந்துதான் அனுப்புறேன். அனுப்புறேன்னு சொல்றேன்ல. டிரைவர், காரை நேரா நிறுத்து. அவன் தான் குப்தா சௌத்ரிலால், பெரிய கோடீஸ்வரன். 1000 செலவு பண்ணி கின்னஸ் புக்ல பேர் வரணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு லேடிஸ் பைத்தியம் கூட உண்டு. நீ ஒரு சிரிப்பு சிரிச்சு ஒரு வெட்டு வெட்டு, அவன் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் நான் கறந்துக்கிறேன். உன் பர்சனாலிட்டி நம்பி தான் அவனை வர வச்சேன். வணக்கங்க. வாங்க 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 உட்காருங்க. நான் சொன்னது இவர்தான், நான் சொன்னது இதுதான். என் ஒய்ஃப். டேய், உனக்கு எங்க என்ன வேலை? அந்த சுப்பிரமணிய பார்க்க சொன்னல. ஐயாங்க, பணத்துக்காக அம்மாவை அவரோட விட்டுட்டு வர்றது ரொம்ப கேவலங்க. சுமர்ற, அணுகுண்டு செய்யாத வேலையை அழகான பொண்ணு செய்வான்னு ஒரு புஸ்தகத்தில் நான் படிச்சிருக்கேன்டா. என்னங்க அவர் சொல்லிட்டு அதுக்காக எப்படி அமௌண்ட் தரமா? என்ன நீங்க அவரை பார்த்தாருன்னா தலையிலேயே அடிச்சுக்குவாரு. ஐயா விடுங்கன்னு சொன்னா ஐயா ஐயோ உங்களதான் என்ன ஐயா ஐயோ என்னங்க போரா பணத்தையும் கொடுத்துட்டாரு. சரியான ஆள் அவரு. ஒரு அடிக்கு வேல. கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். கடைசியா போட்டெல்லாம் மண்ண கவுனா. நீ வழிவிடு. என்னங்க என்னங்க உள்ள இல்லையே. அதோ மடைய கண்ணடிச்சு உள்ள வர சொன்னான். தொடப்பத்தால 10 அடி போட்டதுன்னா பண்ணி ஆட்டம் விழுந்தான். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு இந்த பணத்தை கொடுத்தான். பின்ன உள்ள என்னன்னு சொன்னீங்க? உனக்கு புத்தி வரணும் இல்லையா, அதுக்காக. தோ எனக்கு வெறி ஏத்தாத. ஏறனா உன்னை என்ன செய்வன்னு இப்ப சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு கேவலம் உங்களுக்கு தேவைதானா? எனக்கும் தேவைதானு கேளு. டேய், இவனை கழுத உழைச்சதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில சேர்த்துரு. ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் நானே வரணும்னு இருந்தேன். வேலை ஆயிடுச்சுல. பணம் எங்க? பண விஷயம் இருக்கட்டியா? என் பொண்ணு வீட்டுக்கு வரலையே, என்னாச்சு? செத்து போகலையா? எங்க இருக்கியா? இங்கதான் இருக்கு. கூட்டிக்கிட்டு போறியா? அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சொன்னியே தவிர உன் பொண்ணை கெடுத்துட கூடாதுன்னு சொல்லலையே. அப்படின்னா பயப்படாத. நீ அந்த மாதிரி கைதன்னாலும் நான் அந்த மாதிரி நாய் இல்ல. ராஜா, என் பொண்ணை என் கூட வீட்டுக்கு அனுப்பு. அப்ப மறுபடியும் கோவிந்த் வீட்டுக்கு போயிடும். நீ என்கிட்ட ஒப்படைச்ச காரியம் அறகுறையா நின்னுடும். அது நம்ம பிசினஸ் இல்ல. அவங்க 2 பேரும் உண்மையாவே பிரிஞ்சுட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டா நானே உன் பொண்ணை கொண்டு வந்து உன் நடு வீட்டுல நிறுத்திடுறேன். அதுக்குள்ள காக்கா வாட்டம் கத்துன ரச ரச. ராஜா, உன் மேல நம்பிக்கையோட போறேன். என் வீட்டு மான மரியாதையை நீ பூவுல வச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும். மானம் உன்ன மாதிரி பணக்காரங்களை விட என்ன மாதிரி ஏழைங்க கிட்ட தான் பத்திரமா இருக்கும். அம்மா கொஞ்சமாவது சாப்பிடுமா, சொல்றதை கேளுமா. எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் சொல்லாத. நீங்க வெளியில போங்க, வெளியில போங்க. சத்தம்மா வாங்க போலாம். தம்பி சாப்பிடு சாப்பிடுமா. மாட்டேன். என் வேலையை காட்டுறேன் பாரு. எல்லாரும் நான் சொல்றது நல்லா கேளுங்க. அந்த பொண்ணு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்குது. அதனால சொல்றேன், அது என்னைக்கு சாப்பிடுதோ அது வரைக்கும் இந்த சேரியில யாரும் ஒரு பருக்க கூட தொடக்கூடாது. பச்சை பிள்ளைங்க கத்தி செத்தாலும் சரி, பாலு கூட கொடுக்க கூடாது. புரிஞ்சுதா? ஏய் குட்டி, நீ ஒண்ணும் சாப்பிடாத. ஏய், எல்லாரும் அவன் பேரை சொல்லி பட்டி கடந்து சாவுங்கடா. எல்லாரும் சாப்பிடாம பட்னியா இருக்காங்கடா.
பச்சை பிள்ளைங்களை பார்க்க பரிதாபமா இருக்குடா. எதுக்குமா அனாத பொண்ணாட்ட இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? நம்ம ராசா கெட்டவன் இல்ல. சமயம் வந்தது உன்னை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுருவான். கோவிந்த் கிட்ட என்ன பிரிச்சாச்சு. இனி என்ன விட வேண்டியது மயானத்துலதான். உங்க அப்பா தானே பிரிக்க சொன்ன? ராசா சொன்ன எங்க அப்பா கெட்டவர்னு தெரியாத எல்லாரும் அவருக்கு உதவி பண்றதா? அழாதம்மா, நீ இங்க இருந்து தப்பிச்சு போகணும், அவ்வளவுதானே? ஆமா, நீங்க அந்த உதவி செஞ்சா வாழ்நாளெல்லாம் உங்களை மறக்க மாட்டேன் தாத்தா. ராசாவை பத்தி யோசிச்சா இந்த பொண்ணு அழுவுது, பொண்ணை பத்தி யோசிச்சா ராசா உதப்பான். சரி, உன்னை நான் தப்பிக்க வைக்கிறேமா. உண்மையாவா தாத்தா? கத்தாத. இன்னைக்கு ராத்திரி நான் தூங்குறதாட்டம் அந்த பாயில படுத்துக்கிறேன். நடு ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து எழுப்பு. யாருக்கும் தெரியாம உன்னை கப்புன்னு சேரியில இருந்து நான் வெளியேற்றுறேன். சரி. தாத்தா, தாத்தா, அப்பா எந்திரி, 12 ஆயிடுச்சு. அவன் மறுபடியும் வந்துருவான். எந்திரி தாத்தா. நமக்கு தெரியாது இந்த சுத்து வட்டாரத்துல காத்து கூட செய்யாது. மரியாதையா என் பேச்ச கேட்டு கப்புன்னு படுத்துக்க. ராங் ரூட்ல போன ரச ரச. ஏய், பெருசா மீசைய முறிக்க சொன்னியே, இது இள மீச. கிளவா உனக்கு கிள மீச, இதுக்கு மீச கூட இல்ல. மரியாதையா போய் கட்டில படுத்துக்கிறியா இல்ல உன் ஃப்ரெண்ட் பக்கத்துல கட்டிடுவேன். முந்திரி தோட்டத்து மந்தி ஆட்டம். ஏய் போடி. இது கூட இல்ல, படுத்துக்க. எவ்வளவு உயர்ந்தாலும் என் சக தொழிலாளி என்னோட சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் என் லட்சியம். இருக்கலாம். பார்ட்டியில சேர்ந்த இவ்வளவு சீக்கிரத்துல பார்ட்டி செக்ரட்டரி ஆவறது சாமானியமான விஷயம் இல்ல. அதுக்கு காரணம் உங்க உயர்ந்த குணம். நீங்கன்னு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க நினைச்சா எனக்கு இந்த பதவி வேண்டாம். உடனே ராஜினாமா செய்யறேன். என் ரத்தத்தை சிந்தி என் சக தொழிலாளிங்க நிம்மதியா நடக்கக்கூடிய சாலையை போட முடிஞ்சா அதுவே போதும். நீங்க எங்க பார்ட்டியில சேர்ந்தது எங்களுக்கு பெருமையா இருக்கு. வர்றோம். வணக்கங்க. வணக்கங்க. சார், ஆனா ஒன்னே ஒண்ணுதான் குறை. உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு சுஜாதா நம்மளோட இல்லாம போனது எனக்கு வேதனையா இருக்கு. அந்த ராஜா பலவந்தமா இழுத்துக்கிட்டு போனா சும்மா விடுறதாவது? நீங்க உத்தரவு கொடுங்க, அவனை அழிச்சிட்டு சுஜாதாவை கொண்டு வரோம். யார அழிக்கிறீங்க? நம்ம கைய நாம வெட்டிக்கிறதா? அந்த வேலை என்னால ஆகாதா? இருக்கிறது லேபர் காலனில தான். அவசரப்பட்டா ராஜாவை சுத்தியுள்ள மனுஷங்க பூராவும் கெட்டவங்க ஆயிடுவாங்க. என் சுஜிக்காக நான் ஹிம்சையோட தான் போராடுவேன். தொழிலாளிகளுக்காக நானும் சுஜியும் பலியா போனாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம லட்சியத்துக்கு மட்டும் கெட்ட பேர் வரக்கூடாது. என் பிரச்சனை என்கிட்டயே விட்டுடுங்க. நீங்க போங்க.